தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தமிழ் அறிஞர் சி. இலக்குவனார். இவரை பற்றி டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸில் கொடுத்துருக்காங்க. இவரை பற்றிய கண்டென்ட்டு ஸ்கூல் புக்கில் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்கூல் புக்கு, அவுட் சோர்ஸ் மெட்டீரியலு, கவர்மெண்ட் மெட்டீரியலு எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம். மொத்தம் 36 கேள்வியை கொண்டு வந்திருக்கோம். டிஎன்பிஎஸ்சியில் கேள்வி கேட்குறாங்கன்னா இந்த 36 கேள்வியில் ஏதாவது ஒரு கேள்வி தான் அவங்க கேட்க முடியும். ஏன்னா இதை தவிர்த்து கண்டென்ட்டே இல்லை. ஸோ இந்த 36 கேள்வியையும் முழுமையாக பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம ஏன் கேள்வி பதிலாக கொண்டு வந்திருக்கோம்னா, நாங்கள் நோட்ஸாக கொடுத்தோம்னா நீங்கள் ஈஸியாக படிச்சுட்டு மறந்துடுவீங்க. ஸோ கேள்வியாக கொண்டு வந்தோம்னா உன்னிப்பாக கவனிப்பீங்க, மறக்கவும் மறக்காது. அதுக்காக தான் நம்ம கேள்வி பதிலாக கொண்டு வந்திருக்கோம். சரி, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு தகவல் நான் சொல்லிடுறேங்க. தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இந்த டாப்பிக்கில் நம்ம ஆல்ரெடி உவே சாமிநாதருக்கும் வீடியோ போட்டிருக்கோம். தோப்பே மீனாட்சி சுந்தரனார் அவருக்கும் வீடியோ போட்டிருக்கோம். தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டை உருவாக்கி வச்சுருக்கோம். அதுக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது, எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் பார்த்துருங்க. சரி, ஓகே, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். இலக்குவனாரின் இயற்பெயர் என்ன? இலக்குவனார்னு நம்ம கூப்பிட்றோம், ஆனால் இயற்பெயர் இலக்குவனார் கிடையாது. இவருடைய இயற்பெயர் லட்சுமணன். லட்சுமணன் அப்படிங்கிறது வடமொழி சொல். அதைத்தான் இவங்க இலக்குவனார்னு மாற்றியிருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள். இலக்குவனார் பிறந்த ஆண்டு எது? இலக்குவனார் பிறந்த ஆண்டு 10/3/1910 பிறந்திருக்காரு. 10/3/1910. எப்போ இருந்திருப்பார்னா 3/9/1973 இருந்திருப்பார். ஸோ இப்படி பார்த்துக்கோங்க, 1910 to 1973 வரைக்கும் வாழ்ந்திருப்பாங்க. அடுத்து வினா பாருங்கள். இலக்குவனார் பிறந்த இடம் எது? இலக்குவனார் பிறந்த இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை தஞ்சாவூரில் வாய்மை மேடுன்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே தான் இவர் பிறந்திருக்காரு. தஞ்சாவூரில் வாய்மை மேடு. அடுத்து வினா பாருங்கள். இலக்குவனாரின் பெற்றோர் யார்? இலக்குவனாருடைய பெற்றோர் யார்? இதற்கான விடை சிங்காரவேலுத்தேவர் ரத்தினம் அம்மாள். சிங்காரவேலுத்தேவர் ரத்தினம் அம்மாள். அடுத்த வினா பாருங்க. இலக்குவனாரின் தமிழ் ஆசிரியர் யார்? இலக்குவனாருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த ஆசிரியர். இதற்கான விடை சாமி சிதம்பரம். சாமி சிதம்பரம். அடுத்த வினா பாருங்கள். இலக்குவனார் என பெயர் வைத்தவர் யார்? ஆல்ரெடி நம்ம உவே சாமிநாதர் வீடியோவில் பார்த்தோம். உவே சாமிநாதன் அப்படிங்கிற பேரை வச்சவர். அவருடைய ஆசிரியர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். இவருக்கும் அதே மாதிரி தான் இலக்குவனார் என்று பெயர் வைத்தவர் சாமி சிதம்பரம். அடுத்த வினா பாருங்கள். இலக்குவனார் தமிழ் வித்துவான் பட்டம் பெற்ற ஆண்டு எது? இலக்குவனாருக்கும் தமிழ் வித்துவானுங்கிற பட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டம் வழங்கப்பட்ட ஆண்டு 1936 கொடுத்தாங்க. 1936. அடுத்த வினா பாருங்கள். இலக்குவனாரின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது எது? நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக சிறப்பு பெயர்களை தான் தேர்வில் கேட்பாங்க. இங்கே பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை குறள் நெறி காவலர், செந்தமிழ் மாமணி, மொழிப்போர் மூலவர், செந்தமிழ் காவலர், இரண்டாம் நக்கீரர் இப்படியெல்லாம் அழைக்கப்படுறாரு. இலக்கண செம்மல்னு அழைக்கப்பட மாட்டார். இலக்கண செம்மல் யாருக்கு வரும்னா தேவநேய பாவாணர், அவர் தான் சொல்லியிருப்பாங்க. இவருக்கு என்ன வந்திருக்கணும்னா இலக்கிய செம்மல்னு வந்திருக்கணும். இலக்கிய செம்மல்னு அழைப்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இலக்கிய செம்மல், குறள் நெறி காவலர், செந்தமிழ் மாமணி, மொழிப்போர் மூலவர், செந்தமிழ் காவலர், இரண்டாம் நக்கீரர். அடுத்த வினா பாருங்க. இலக்குவனாரின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது எது? கீழே இருக்கிற 4 பெயரில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை தமிழ் அரிமா அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா பாருங்கள். தமிழ் அரிமா யார்? இலக்குவனார். தமிழ் போராளி, பெரும் பேராசிரியர்னு சொல்லுவாங்க. மொழிப்போர் தியாகின்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். மொழிப்போர் மூலவர் இப்படி தான் வரணும். மொழிப்போர் மூலவர்னு தான் வரணும். ஸோ இதுதான் பொருந்தாதது. அப்போ திரும்ப சொல்கிறேன் பாருங்கள்.
தமிழ் அரிமா, தமிழ் போராளி, பெரும் பேராசிரியர் இப்படிலாம் அழைக்கப்படுறவர் சி. இலக்குவனார். அடுத்த வினா பாருங்கள். தொல்காப்பியர் 20ஆம் நூற்றாண்டின் தொல்காப்பியர் என அழைக்கப்படுபவர் யார்? சில இடங்களில் தொல்காப்பியன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படியோ ஒன்று, தொல்காப்பியன் அல்லது தொல்காப்பியர், 20ஆம் நூற்றாண்டின் தொல்காப்பியர் இப்படிலாம் அழைக்கப்படுபவர் இலக்குவனார். இலக்குவனாருக்கு தான் அந்த பேர் இருக்குது. தொல்காப்பியன், 20ஆம் நூற்றாண்டின் தொல்காப்பியர். அடுத்த வினா பாருங்கள். இலக்குவனாருடைய சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது எது? கீழே இருக்கிற 4 பெயரில் எது பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை தன்மான தமிழ் மறவர்னு அழைப்பாங்க, இந்தி எதிர்ப்பு படை தளபதின்னு சொல்லுவாங்க, செந்தமிழ் படையின் மானச்செம்மல்னு சொல்லுவாங்க, செந்தமிழ் தேனின்னு சொல்ல மாட்டாங்க. செந்தமிழ் தேனி யாருங்க? செந்தமிழ் தேனி என்ன அழைக்கப்பட்டவர் யார்? இது உங்களுக்கான வினா. இந்த வினாவுக்கான பதிலை மறக்காமல் கமெண்ட்டில் போடணும். கமெண்ட்டில் போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். தன்மான தமிழ் மறவர், இந்திய எதிர்ப்பு படை தளபதி, செந்தமிழ் படையின் மானச்செம்மல் என அழைக்கப்பட்டவர் இலக்குவனார். அடுத்த வினா பாருங்கள். இலக்குவனார் எழுதிய நூல்களில் தவறானது எது? கீழே இருக்கிற 4 நூலில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பழந்தமிழ் அப்படிங்கிற பேரில் நூல் எழுதியிருக்காரு. இலக்கியம் கூறும் தமிழர் வாழ்வியல் எழுதியிருக்காரு. தொல்காப்பியர் ஆராய்ச்சி எழுதியிருக்காரு. தமிழ் கற்கும் முறைன்னு எழுதலை. எப்படி எழுதினார்னா தமிழ் கற்பிக்கும் முறை, தமிழ் கற்பிக்கும் முறைங்கிற புத்தகம் தான் எழுதியிருப்பாங்க. ஸோ இதுதான் தவறு. நல்லா பாருங்கள். பழந்தமிழ், தமிழ் கற்பிக்கும் முறை, இலக்கியம் கூறும் தமிழர் வாழ்வியல், தொல்காப்பியர் ஆராய்ச்சி இந்த நூல்கள் எழுதியிருக்காரு. அடுத்த வினா பாருங்கள். இலக்குவனார் எழுதிய நூல்களுள் தவறானது எது? இங்கேயும் 4 நூல் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. இதற்கான விடை மாணவர் ஆற்றுப்படை, எல்லோரும் இந்நாட்டு அரசர், வள்ளுவர் வகுத்த அரசியல், தொல்காப்பியர் கண்ட இல்லறவியல்னு எழுதியிருக்க மாட்டாங்க. தவறு. இங்கே என்ன வந்திருக்கணும்னா வள்ளுவர்னு வந்திருக்கணும். வள்ளுவர் கண்ட இல்லறம் அப்படின்னு வந்திருக்கணும். சரிங்களா? அப்போ இதுதான் தவறு. திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். மாணவர் ஆற்றுப்படை, எல்லோரும் இந்நாட்டு அரசர், வள்ளுவர் வகுத்த அரசியல், வள்ளுவர் கண்ட இல்லறம் இந்த புத்தகங்களை எழுதியிருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள். இலக்குவனார் எழுதிய நூல்களுள் தவறானது எது? இங்கேயும் 4 நூல் கொடுத்துருக்காங்க. எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும். இதற்கான விடையை பார்க்கலாங்களா? கர்ம வீரர் காமராசர் எழுதியிருப்பாங்க. அண்ணாவிற்கு பாவியல் வாழ்த்து எழுதியிருப்பாங்க. அமைச்சர் யார் எழுதியிருப்பாங்க. எழில் அரசி அல்லது காதலின் வெற்றி எழுதியிருப்பாங்க. இங்கே தவறானது எதுவுமே இல்லை, எல்லாமே சரிதான். திரும்ப வாசிக்கிறேன் பாருங்கள். கர்ம வீரர் காமராசர் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அண்ணாவிற்கு பாவியல் வாழ்த்து எழுதியிருக்காரு. அமைச்சர் யார். எழில் அரசி அல்லது காதலின் வெற்றி. அடுத்த வினா பாருங்கள். இலக்குவனார் எழுதிய முதல் நூல் எது? இலக்குவனார் எழுதிய முதல் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை எழில் அரசி அல்லது காதலின் வெற்றி. இதான் அவர் எழுதிய முதல் நூல், எழில் அரசி அல்லது காதலின் வெற்றி. அடுத்த வினா பாருங்கள். இலக்குவனார் எழுதிய நூல்களுள் தவறானது எது? இங்கேயும் 4 நூல் கொடுத்துருக்காங்க. எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடையை பார்க்கலாங்களா? விடை பழந்தமிழ் அப்படிங்கிற நூல் எழுதியிருப்பாங்க. இலக்கியம் கூறும் தமிழர் வாழ்வியல் எழுதியிருப்பாங்க. சங்கத்தமிழ் சொல்லோவியங்கள் எழுதியிருப்பாங்க. அம்முவனார் எழுதியிருப்பாங்க. இங்கே தவறானது எதுவுமே இல்லை, எல்லாமே சரிதான். நல்லா பாருங்கள். பழந்தமிழ், இலக்கியம் கூறும் தமிழர் வாழ்வியல், சங்கத்தமிழ் சொல்லோவியங்கள், அம்முவனார் எல்லாமே இவர் எழுதிய நூல்கள் தான். அடுத்த வினா பாருங்கள். இலக்குவனாரின் சுயசரிதை நூல் எது? அவருடைய வரலாறை அவர் எழுதியிருக்காரு. அந்த சுயசரிதை நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை எனது வாழ்க்கை போர். எனது வாழ்க்கை போர். நம்ம என்ன நினைப்போம்னா போராட்டம்னு நினைப்போம். தப்பு. எனது வாழ்க்கை போர் என்பது தான் கரெக்டு. அடுத்து வினா பாருங்கள். இலக்குவனார் எழுதிய ஆங்கில நூல்களுள் தவறானது எது? கீழே இருக்கிற 4 நூல்களில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. இவர் ஆங்கில நூலும் எழுதியிருக்காரு. இதற்கான விடை எ பிரீஃப் ஸ்டடி ஆஃப் தமிழ் வேர்ட்ஸ் எழுதியிருப்பாங்க. த மேக்கிங் ஆஃப்
தமிழ் கிராமர் எழுதியிருப்பாங்க. தொல்காப்பியம் இன் இங்கிலீஷ் வித் கிரிட்டிக்கல் ஸ்டடீஸ் எழுதியிருப்பாங்க. வள்ளுவன் போயம்ஸ் இன் ரியல் லைஃப் இப்படி ஒரு நூலே அவர் எழுதலை. ஸோ இதுதான் தவறு. அவர் எழுதிய நூல்களை நன்றாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நூல்களை வச்சு கேட்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். இலக்குவனார் நடத்திய இதழ்களில் தவறானது எது? இவர் இதழ்களையும் நடத்தியிருக்காரு. அதை இங்கே கொடுத்துருக்காங்க. எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை திராவிட கூட்டரசு சரி, குறள் நெறி சரி. ஆங்கிலத்திலையும் நடத்தியிருக்காங்க, குறள் நெறி நடத்தியிருக்காங்க, திராவிடன் ஃபெடரேஷன் நடத்தியிருப்பாங்க. ஸோ தமிழில் இருக்கிறத அப்படியே இங்கிலீஷ்லேயும் நடத்தியிருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள். குறள் நெறி என்ற இதழின் குறிக்கோள் என்ன? குறள் நெறிங்கிற ஒரு இதழை நடத்தினாருன்னு பார்த்தோம். அதனுடைய குறிக்கோள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை வள்ளுவர் நெறியில் வையகம் வாழ்க. இதுதான் அதனுடைய குறிக்கோள். வள்ளுவர் நெறியில் வையகம் வாழ்க. அடுத்த வினா பாருங்க. இலக்குவனார் நடத்திய வார இதழ் என்ன? இலக்குவனார் நடத்திய வார இதழ். வார இதழ்னா வாரம் வாரம் வரும். இதற்கான விடை சங்க இலக்கியம் அப்படிங்கிற இதழ். இந்த இதழ் தான் வார வாரம் விட்டுருக்காங்க, சங்க இலக்கியம். அடுத்த வினா பாருங்க. இலக்குவனார் குறள் நெறி என்ற இதழை தொடங்கிய ஆண்டு? குறள் நெறி என்ற இதழை நடத்தினார் இல்லைங்களா, அந்த இதழை தொடங்கிய ஆண்டு 15/1/1964. 1964ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். அடுத்த வினா பாருங்கள். இலக்குவனார் ஆற்றாத பணி என்ன? இலக்குவனார் எந்த வேலையை பார்க்கலன்னு கேட்டிருக்காங்க. அவங்க எப்படி வேலை பார்த்தாங்க, எந்தெந்த துறையில் வல்லுநர்கள், எதையும் பார்த்துக்கோங்க. தேர்வில் இப்படி தான் இப்போல்லாம் கேள்வி கேட்குறாங்க. இதற்கான விடை அவர் பள்ளி தமிழாசிரியராக வேலை பார்த்துருக்காரு, தமிழ் பேராசிரியராக வேலை பார்த்துருக்காரு, தமிழ் துறை தலைவராக இருந்திருக்காரு, தமிழ் துறை விரிவுரையாளர் கிடையாது. இது வராதது. அடுத்து வினா பாருங்கள். ஆந்திர மாநிலத்திலுள்ள உஸ்பேனியா பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர் யார்? நல்லா கவனிங்க. இது எங்கே இருக்குது? ஆந்திராவில் இருக்குது. உஸ்பேனியா பல்கலைக்கழகம். அதில் தமிழ் பேராசிரியராக வேலை பார்த்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இலக்குவனார். இந்த கேள்வியை தேர்வில் எதிர்பார்க்கலாம். அடுத்த வினா பாருங்கள். இலக்குவனார் தமிழ் பாதுகாப்பு கழகத்தை ஏற்படுத்திய ஆண்டு? தமிழ் பாதுகாப்பு கழகம் இதை உருவாக்குனது யார்? இலக்குவனார் தான் உருவாக்கியிருக்காரு. எந்த ஆண்டு உருவாக்குனார்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை 1962 உருவாக்கியிருக்காங்க. தமிழ் பாதுகாப்பு கழகம், தமிழை பாதுகாப்பதற்கான ஒரு கழகம் இலக்குவனார் உருவாக்கியிருக்காங்க 1962. அடுத்த வினா பாருங்கள். இலக்குவனார் தமிழ் பாதுகாப்பு கழகத்தை ஏற்படுத்திய இடம்? எந்த இடத்துல இந்த கழகத்தை உருவாக்குனாங்க? இதற்கான விடை மதுரையில் உருவாக்கியிருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள். தமிழ் பாதுகாப்பு கழகம் மூலம் தமிழ் பெருங்காவலர் என்ற பட்டம் பெற்றவர் யார்? உருவாக்கினவர் இலக்குவனார். அந்த கழகம் வேற ஒருத்தருக்கு பட்டம் கொடுத்துருக்கு. தமிழ் பெருங்காவலர் அப்படிங்கிற பட்டம் கொடுத்துருக்கு. யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா தேவநேய பாவாணருக்கு கொடுத்தாங்க. தமிழ் பெருங்காவலருங்கிற பட்டம் கொடுத்தாங்க. அடுத்த வினா பாருங்கள். தமிழ் பாதுகாப்பு திட்டத்தின் 4 செயல் திட்டங்களில் தவறானது எது? தமிழ் பாதுகாப்பு கழகம்னு கொண்டு வந்தாங்களே, அவங்க 4 செயல் திட்டங்களை அறிவித்தாங்க. அந்த 4 செயல் திட்டங்களை இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். இதற்கான விடை தமிழில் பேசுக, தமிழில் எழுதுக, தமிழில் பெயரிடுக, தமிழில் பயில்க. இந்த 4ம் தான் அந்த செயல் திட்டம். இங்கே தவறானது எதுவுமே கிடையாது. ஸோ நல்லா பாருங்கள். தமிழ் பாதுகாப்பு கழகத்துடைய திட்டங்கள் 4 செயல் திட்டங்களில் இதெல்லாமே வருது. தமிழில் பேசணும், தமிழில் எழுதணும், தமிழில் படிக்கணும், தமிழில் பெயர் வைக்கணும். அடுத்த வினா பாருங்கள். தமிழ் போர் எனது வாழ்க்கை போர் என குறிப்பிட்டவர் யார்? தமிழ் போர் எனது வாழ்க்கை போர் என குறிப்பிட்டவர். இதற்கான பதில் இலக்குவனார் தான் குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ் போர் எனது வாழ்க்கை போர்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள். பள்ளியில் வருகை பதிவேடு எடுக்கும் பொழுது மாணவர்களை உள்ளேன் ஐயா என தமிழில் கூறச் செய்தவர் யார்? பள்ளியில் வருகை பதிவேடு எடுக்கிறாங்க. அப்போ மாணவர்கள் நம்ம என்ன சொல்லுவோம்? உள்ளேன் ஐயா
உள்ளேனையா அப்படி சொல்லுவோம். அதை தமிழில் கொண்டு வந்தவர் யாருன்னா இலக்குவனார் தான் கொண்டு வந்திருக்காரு. இலக்குவனார். அடுத்த வினா பாருங்கள். பேராசிரியர் இலக்குவனார் ஒரு மாபெரும் தமிழ் இயக்கம் என்று புகழ்ந்தவர் யார்? பேராசிரியர் இலக்குவனாரை ஒருத்தர் புகழ்ந்திருக்காரு, மாபெரும் தமிழ் இயக்கம்னு புகழ்ந்திருக்காரு. யார் புகழ்ந்திருக்காங்கன்னு கேட்குறாங்க. இதற்கான விடை இவருடைய மாணவர் கி வேங்கட சுப்பிரமணியன், அவர் தான் புகழ்ந்திருக்காரு. பேராசிரியர் இலக்குவனார் ஒரு மாபெரும் தமிழ் இயக்கம்னு புகழ்ந்திருக்காரு. இவர் யாருன்னா இவருடைய மாணவர். அடுத்த வினா பாருங்கள். இலக்குவனார் 1936 திருவாரூர் உயர்நிலைப் பள்ளியில் பணியாற்றும் பொழுது இவரிடம் பயின்ற மாணவர் யார்? இலக்குவனார் 1936 திருவாரூரில் உயர்நிலை பள்ளியில் வேலை பார்த்துருந்துருக்காரு. அப்போ இவர்கிட்ட ஒரு மாணவர் படிச்சிருக்காரு. பின்னால் அவர் புகழ்பெற்ற ஒரு முதலமைச்சராக இருந்திருக்காரு. அவர் தான் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள். ஸோ பார்த்துக்கோங்க, இதை தேர்வில் கேட்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். தமிழ் உணர்வுடன் சுயமரியாதை பண்பையும் ஊட்டியவர் என கலைஞர் கருணாநிதியால் பாராட்ட பெற்ற தமிழறிஞர் யார்? இதை எங்கே சொல்லியிருப்பாங்கன்னா, நெஞ்சுக்கு நீதினு ஒரு புத்தகம் எழுதியிருப்பாங்க, கலைஞர் எழுதின புத்தகம். அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருப்பாங்க, தமிழ் உணர்வுடன் சுயமரியாதை பண்பையும் எனக்கு ஊட்டியவர் இலக்குவனார் அப்படின்னு கலைஞர் குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்த வினா பாருங்கள். இலக்குவனாருக்கு 1946 கீழை மொழிகளில் முதுவர், அதாவது MOLன்னு சொல்லுவாங்க, என்ற பட்டத்தை பெற்றுத்தந்த ஆய்வுக் கட்டுரை எது? 1946 இந்த பட்டம் கொடுத்தாங்க, கீழை மொழிகளில் முதுவருங்கிற பட்டம். இந்த பட்டம் எதுக்காக கொடுத்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை ஆரிஜின் அண்ட் growth ஆஃப் தமிழ் லாங்குவேஜ். தமிழில் சொல்லணுன்னா தமிழ் மொழியின் தோற்றமும் வளர்ச்சியும். இந்த ஆய்வு கட்டுரைக்கு தான் கீழை மொழிகளில் முதுவருங்கிற பட்டம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இதை தேர்வில் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வினா பாருங்கள். இலக்குவனார் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? 4 பாயிண்டில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. நண்பர்களே, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போடுங்க. வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி தமிழ் அறிஞர்களுக்கு நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டுருக்கோம். அதை எல்லாத்தையுமே ஒரே பிளேலிஸ்ட்டாக மாற்றி வச்சுருக்கோம். அதுக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்குது. அதன் மூலமாக மற்ற வீடியோக்களையும் பார்த்துருங்க. சரி, இதற்கான விடை அப்படின்னு பார்க்கும் பொழுது, பல்வேறு பள்ளிகளில் தமிழ் ஆசிரியராக 1936 முதல் 1943 வரை பணியாற்றினார் என்பது சரி. கல்லூரி தமிழ் பேராசிரியராக 1943 முதல் 1965 வரைக்கும் பணியாற்றியிருக்காரு, இதுவும் சரி. 1967 இந்தி எதிர்ப்புக்காக சிறை சென்றார் என்பது தவறு. 1965 வருடம்தான் அவர் சிறைக்கு போயிருப்பார். 1967 முதல் 1968 வரை சென்னை மாநில கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக இருந்தார் என்பது சரி. அப்போ இங்கே தவறான பாயிண்ட் என்பது இதுதான் தவறு. அடுத்த வினா பாருங்கள், கடைசி வினா. சென்னை தமிழ் பல்கலைக்கழகத்துடைய தமிழ் மொழித்துறையினரால் இலக்குவனாருக்கு 100ஆண்டு விழா எடுக்கப்பட்ட நாள். 100ஆண்டு விழா எடுத்தாங்க யார்? சென்னை பல்கலைக்கழகத்தில் இருக்கிற தமிழ் மொழித்துறையினர் எடுத்தாங்க. எப்போ எடுத்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. விடை 26 நவம்பர் 2009 எடுத்தாங்க. 26 நவம்பர் 2009. அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம இலக்குவனாரை பற்றி 36 கேள்வியை பார்த்துட்டோம். இந்த 36 கேள்வியையும் நீங்கள் அடிக்கடி போட்டு கேட்டிங்கன்னா போதும். குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு 5 நாள் அந்த மாதிரி கேப்பில் நீங்கள் தொடர்ந்து கேட்டாவே போதும், இந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்கள் நோட்ஸ் போட்டு எழுதிக்கிட்டு படிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் ரொம்ப மெனக்கட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னும் ஒரு 4 டைம் பார்த்துட்டாவே மனசில் அப்படியே பதிஞ்சிரும். அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம மீண்டும் சந்திப்போம்.